கைஸ், இன்னைக்கு நாம ஹிஸ்டாரிக்கல் டிராமாவோட 13th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில மூத்த அமைச்சரோட ஆளு ஹீரோவை துப்பாக்கி வச்சு சுட்டுட்டான். மூத்த அமைச்சருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அரசர் பக்கத்துல நிக்கிறோன்னு கூட பார்க்கல, சிரிக்கிறாரு. அரசருக்கு இவரோட வேலை தானே புரியுது. லீ வேகமா ஹீரோவை பிடிக்கிறான். பொதுவா 2 பேருமே சண்டைக்காரங்க மாதிரி தானே பேசிப்பாங்க. இப்ப ஹீரோக்கு ஒண்ணுனதும் லீ ரொம்ப பதறான். இந்த துப்பாக்கி சுடுற போட்டியில 3 ஷாட் சுடணும். ஹீரோ 2 தான் பண்ணிருக்கான், இன்னும் 1 பண்ணல. இப்ப இந்த நிலைமையிலையும் நான் அதை முடிப்பேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறான். எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. பின்னாடி லைட்டா சாயும் போது லீ பிடிச்சிக்கிறான். இப்ப ஹீரோ ஏம் பண்ண ரொம்ப கீழே வச்சிருக்கான். கொஞ்சம் மேல லீ கைட் பண்ண ஹீரோ இப்ப ஷூட் பண்ண புல்லட் டார்கெட்லயும் போய் கரெக்டா அடிக்க அப்படியே கண்ணை மூடிட்டான். லீ தான் அவனை பிடிச்சிட்டு நிக்கிறான். மூத்த அமைச்சர் மேல அரசருக்கு செம்ம கோவம். இப்ப அந்த ரெட் கலர் குரூப்புக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு குற்றவாளியை ஒழுங்கா விசாரிக்கணும், அவனுக்கு பின்னால யார் இருக்கான்னு கண்டிப்பா கண்டுபிடிக்கணும்னு மூத்த அமைச்சரை பார்த்து கத்துறாரு. அங்க ஹீரோவை காட்டுறாங்க. அவன் இன்னும் சாகலாம் இல்ல, ட்ரீட்மெண்ட் கொடுத்து படுக்க வச்சிருக்காங்க. பக்கத்துல அமைச்சர் கிம் உட்கார்ந்துருக்காரு. குண்டடி பட்டும் எப்படி தப்பிச்சான்னு காட்டுறாங்க. அந்த போட்டி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அமைச்சர் கிம் இவனை தனியா கூப்பிட்டு புல்லட் ப்ரூஃப் மாதிரி ஒண்ணு கொடுத்து உள்ள போட்டுக்கோ, உதவியா இருக்கும்னு சொல்லி இருந்திருப்பாரு. இப்ப அதனால மட்டும்தான் ஹீரோ உயிரோடவே இருக்கான். இதை பண்ண சொன்னது அரசர் தான். அவருக்கு ஆல்ரெடி மூத்த அமைச்சர் மேல டவுட் வந்ததுனால செம்மையா யோசிச்சு ஹீரோவை காப்பாத்திருக்காரு. உள்ள கவசம் போட்டிருந்ததுனால உயிர் தப்பிச்சிருக்கான். ஆனா பலமான அடிதான். இப்ப அவனோட தேர்வு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது பாஸ் ஆயிட்டதான் அமைச்சர் கிம் சொல்றாரு. இப்ப ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மெதுவா வெளியில வந்தா லீ நின்றுட்டு இருக்கான். இப்ப பரவாயில்லையான்னு கேட்க உன் அப்பா தான் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அங்க ஹீரோவோட வீட்டுல தேர்வு முடிச்சு வர்றதுக்கு ஏன் லேட் ஆகுதுன்னு எல்லாரும் வாசல்லே தான் நின்றுட்டு இருக்காங்க. அந்நேரம் கரெக்டா ஹீரோவும் வந்துட்டான். ஆனா இவனுக்கு அடிபட்டதா காட்டிக்கவே இல்லை. ஹீரோயின் மட்டும் அவன் ஒரு மாதிரி இருக்கிறத நோட் பண்றா. இப்ப அவன் அம்மா பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்க, போய் ரெஸ்ட் எடுப்பான்னு அனுப்ப இவனும் ரூமுக்கு போறான். நம்ம அண்ணன் தான் பிடிச்சி கூப்பிட்டுட்டு வராரு. இப்ப அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதும் முன்ன மாதிரினா எங்கேயாச்சும் நம்ம பாட்டுக்கு ஓடிடலாம், இப்ப அதுவும் பண்ண முடியாது, என்னதான் பண்றதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுக்கு ஹீரோ வேற என்ன பண்ண முடியும், அவங்க பண்ணதை அவங்களுக்கு திருப்பி கொடுத்தே ஆகணும், என் மேல என் குடும்பத்து மேலேயோ கை வச்சா என்ன ஆகும்னு காட்டணும்னு ரொம்ப வெறியா பேசிட்டு இருக்கான். அடுத்த நைட்டு குண்டடிப்பட்ட இடம் வலிக்கத்தான் செய்யுது. கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வரா. ஆனா அவகிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிறான். அவ ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறான் போல. அவளுக்கு அது நல்லாவே புரியுது. என்ன ஏதுன்னு அவன்கிட்ட எதுவும் கேட்கல. ஆனா நம்ம அண்ணன் சொல்லிட்டாரு, மூத்த அமைச்சர் திரும்ப திரும்ப இப்படிதான் பண்ணுவாரு, நாம என்னதான் பண்றதுன்னு லேடி ஜோ ஃபீல் பண்ண ஹீரோயின் ஒரு மாதிரி யோசிக்கிறா. ஏதோ ஐடியா பண்றாளோ என்னவோ. ஹீரோவை ஒருத்தன் சுட்டானா, அவனை ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. இப்ப லீ அண்ணன்காரன் அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டான். லீ இதை எதேர்ச்சியா பார்த்துட்டு என்ன அண்ணன் இவனை எதுக்கு ரிலீஸ் பண்ற, இது அரசருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் திமுறா, தெரிஞ்சா மட்டும் அவரால் என்ன பண்ண முடியும்னு கேட்கறான். இப்ப இந்த விஷயம் அரசருக்கு போகுது. யாரை கேட்டா அவனை விடுவிச்சிங்கன்னு ரெட் கலர் குரூப் அமைச்சர்கள் கிட்ட கத்துறாரு. இவரை பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் பேசி வச்சு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இப்ப அரசர்கிட்ட நம்மளோட சட்டப்படி தெரியாம ஒருத்தர் இன்னொருத்தரை காயப்படுத்திட்டா சவுக்கடியும் அரண்மனையை விட்டு ஒதுக்கி வைக்கிறது மட்டும்தான் தண்டனை, அவனே தெரியாம தான் துப்பாக்கி அழுத்திட்டான்னு சொல்றாங்க. அரசருக்கு செம்ம கோவம். அவனை புடிச்சிட்டு வாங்க, நானே நேரடியா அவனை விசாரணை பண்ணணும்னு கத்துறாரு. ஆனா அந்த அமைச்சருங்க எல்லாம் சேர்ந்து ஆதாரம் இல்லாம நாம எதுவுமே பண்ண முடியாது அரசே, நாங்க சொல்றத காது கொடுத்து கேளுங்கன்னு கோரஸ் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு செம்ம காண்டாகுது. அரசரா இருந்தும் இவனுங்க சொல்றதான் கேட்க வேண்டிய இருக்குன்னு ஒரு மாதிரி பைத்திய மாதிரி கத்தி பொருளெல்லாம் தள்ளி விட்டு எல்லாரும் எந்திரிச்சு வெளியே போங்கன்னு கத்துறாரு. இப்ப தளபதியை கூப்பிட்டு என் தலையே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு, எனக்கான மருந்தை கொண்டு வான்னு ஒரு மாதிரி அழுதுட்டே சொல்றாரு. இவருக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கும் போல. இவரை பார்த்துட்டு வெளியில போன அமைச்சருங்க கிட்ட மூத்த அமைச்சர் அரசரோட பைத்தியக்காரத்தனம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது, இப்படியே போனா நம்மளோட நாட்டு நிலைமை என்ன ஆகுமோன்னு ஒரு பிட்டை எடுத்து போடுறாரு. அதை புடிச்சுக்கிட்ட இன்னொரு அமைச்சர் அடுத்து இளவரசர் சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல எல்லாரும் குசு குசுன்னு ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. உள்ள அரசர் ஏதோ ஒரு மருந்து எடுத்துக்கிறாரு. தளபதி கிட்ட ஹீரோவையும் லீயையும் உடனே இங்க கூட்டிட்டு வான்னு ஆர்டர் கொடுக்குறாரு. மிலிட்டரி எக்ஸாம்ல பாஸ் ஆனதுனால ஹீரோ யூனிஃபார்ம் போட்டு கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்றா. அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பா கிட்டையும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி தான் அனுப்புறா. அரசருக்கு முன்னால ஹீரோவும் லீயும் உட்கார்ந்துருக்காங்க. அரசர் ஏதோ படம் வரைஞ்சிட்டு இருக்காரு. எவ்வளவு நேரமா இவங்களை உட்கார வச்சு படம் வரைகிறான்னு தெரியல. அவங்களுக்கு காலெல்லாம் வலிக்குது. தம் கட்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் பேச ஆரம்பிக்கவே மாட்டேங்கிறாரு. தளபதி இதை புரிஞ்சுக்கிட்டு அரசருக்கு வேற ஒரு வகுப்பு இருக்குன்னு தெரிவிக்க இப்பதான் அவர் பேசவே ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போதே திட்டுதான், அறிவில்லாத முட்டாள்களான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லீயை பார்த்து உன் அப்பா பண்ற ஒரு காரியத்தையும் என்கிட்ட சொல்ல சொல்லி உன்கிட்ட சொன்னேன்ல, இவனை சாகடிக்க திட்டம் போடும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்னு கேட்க அடுத்து ஹீரோவை பார்த்து நீ கடைசி வரைக்கும் அடி வாங்கிட்டு தான் இருக்க போறியான்னு கேட்டுட்டு உங்களோட காரியம் முடிஞ்சதும் 2 பேரும் சோம்பேறி ஆயிட்டீங்க,
திரும்பவும் இளவரசிக்கு ஆபத்து வந்தாதான் உங்களோட விறுவிறுப்பு வருமா? இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் இளவரசியை துறவரத்துக்கு அனுப்பி அவளை கடைசி வரை கோயிலே விட்டுடுவேன். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறாரு. இவங்க 2 பேருக்குமே ஹீரோயின் தான் முக்கியம்னு அதை வச்சு இவங்களை வேலை வாங்கலான்னு பார்க்குறாரு. இப்போ ஹீரோ இன்னைக்கு வேலை முடிஞ்சது என்னை அரண்மனையை விட்டு அனுப்புங்க, செம்மையா ஒரு பிளானோட வரேன்னு சொல்றான். சரி அப்போ நீனு லீ கிட்ட கேட்க அவன் அமைதியா உட்காந்துருக்கான். இப்போ ஹீரோ கிட்ட உனக்கு 2 வாரம் அவகாசம் தரேன், அதுக்குள்ள ஒரு முடிவோட வான்னு அவனை அனுப்பிட்டு லீயை மட்டும் இன்னும் உட்கார வச்சிருக்காரு. இப்போ அவன் கிட்ட இளவரசியை விட்டு கொடுத்துட்டியா என்ன? இல்லைன்னா நீ சொல்ற தகவலை வச்சு உன் அப்பாவை சாகடிச்சிடுவேன்னு பயப்படுறியா? நான் கண்டிப்பா அப்படி பண்ணவே மாட்டேன். உன் அப்பாவை சாகடிக்கிறது என்னோட எண்ணமே கிடையாது. அவரை தானாவே பதவி விலக வைக்கிறது மட்டும்தான் என்னோட குறிக்கோள். நான் அரசர் ஆகிறதுக்கு உதவி பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாமே உன்னோட அப்பா தான். நான் அவரை எப்படி கொல்ல பார்ப்பேன்னு சொல்ல அவனும் எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி அரசி நீங்க சொல்ற மாதிரி பண்றேன்னு சொல்றான். சரி நீ போப்பா, நீயும் இளவரசியும் எவ்வளோ அன்பா இருந்தீங்கன்னு நான் எப்பவுமே ஞாபகம் வச்சிருப்பேன்னு ஒரு பிட்டை போட்டு அனுப்பி விடுறாரு. இப்போ அவன் போனதுக்கு அப்புறம் தளபதி கிட்ட இளவரசியை வச்சுதான் இவங்க கிட்ட காரியத்தை சாதிக்கணும்னு சொல்றாரு. இப்போ லீ வெளியே போக ஹீரோ நிக்கிறான். அரசர் என்ன சொன்னார்னு கேட்க அவன் பதிலே சொல்லாம அங்கிருந்து போக பார்க்கான். ஹீரோ அவன் கையை பிடிச்சி நிறுத்துறான். லீ அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு நாம 2 பேரும் என்ன நண்பர்களா? நான் உன்னோட எதிரியோட பையன், நீ என்னோட குடும்பத்தை அழிக்க நினைக்கிறவன். இளவரசிக்காக தான் பாக்குறேன், இல்லைன்னா உன் சாவி என் கையில தான் சொல்லிட்டு போறான். என்னடா இவன் அன்னைக்கு நம்மளை தாங்கி பிடிச்சான், எனக்கு இப்படி பேசிட்டு போறானேன்னு ஹீரோ பார்க்க அங்க ஹீரோயினை கட்டுறாங்க. மூத்த அமைச்சர் ஹீரோவை அச்சுறுத்திட்டே தான் இருப்பாரு. அவரை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு இவ ஒரு ஐடியா பண்ணிருக்கா. இப்ப நம்ம அண்ணனையும் லேடி ஜோவையும் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் அண்ணன் கிட்ட கள்ள கடத்தல் பண்ணப்போ கடத்திட்டு வர பட்டு துணியெல்லாம் எங்க விற்பீங்கன்னு கேக்குறா. அவன் ஒரு மார்க்கெட்டை சொல்றான். இப்ப லேடி ஜோ கிட்ட நாம மூத்தாமச்சர் வீட்டுல இருந்தப்போ அவங்க எந்த துணி கடையில பட்டு துணி வாங்குவாங்கன்னு கேக்குறா. இவ மூத்தாமச்சருக்கு எதிராக ஏதோ பண்றதுக்கு தான் இப்படி கேக்குறான்னு அவங்களுக்கு புரிஞ்சு ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா ஹீரோயின் பெருசா ஏதோ ஒன்று பிளான் பண்ணிட்டா. இப்ப அந்த கடையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவோட தங்கச்சியையும் கூப்பிட்டு ட்ரெஸ் வாங்க போற மாதிரி துணி கடைக்கு போறா. ஃபர்ஸ்ட் அந்த கடையில சாதாரண மெட்டீரியல் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அவ உடனே வெளிநாட்டுல இருந்து வர பட்டு துணி எல்லாம் காட்டுங்கன்னு கேக்குறா. பெரிய இடத்து லேடிஸ் மாதிரி இருக்கவும் அந்த கடைக்காரரும் வேற ஒரு இடம் இருக்கு அப்படின்னு இன்னொரு கடைக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த கடை பக்கத்துல ஹீரோவோட தங்கச்சியை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவன் வேலை பார்க்கறான். கிட்டத்தட்ட கல்யாணம் முடிய போற நேரத்துல தானே அவளை கடத்திட்டு வந்தாங்க. கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். ஹீரோ தங்கச்சி பாத்திரக்கூடாதுன்னு ஒளிஞ்சு வேற ஓடுறான். இப்ப அந்த கடைக்காரரு கடத்திட்டு வந்த பட்டு துணியை தான் கட்டுறாரு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு நிறைய வாங்குறா. இவங்க இவ்வளவு வாங்கவும் கடைக்காரரு இதெல்லாம் எப்படி மேடம் பத்தும், நீங்க எவ்வளவு துணி வேணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் ஆர்டர் கொடுத்தா போதும் கொண்டு வந்துருவாங்கன்னு வாண்டடா வலையில வந்து விழுறாரு. சரின்னு இருக்கிற துணியை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. ஹீரோ அம்மாக்கு நிறைய ட்ரெஸ்ஸை பார்த்ததும் சந்தோஷம். ரூம்குள்ள வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சரின்னு அந்த ட்ரெஸ் எல்லாம் கபோர்டில் அடுக்கி வைக்கலான்னு பார்த்தா அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஊர்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கினா ஒரு இடத்தோட பத்திரத்தை காணும். தங்கச்சிக்காரி ஒரு மாதிரி முழிக்கிறா. அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க இவ தான் எடுத்திருக்கான்னு. அதை என்னடி பண்ணுன்னு கேட்க இவளை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான்ல, அவன்கிட்ட காசு இல்ல, அவனை இந்த ஊருக்கு வர வைக்கிறதுக்கு அந்த பத்திரத்தை அவனுக்கு அனுப்பி விட்டு இருந்திருக்கா. அதை வச்சுதான் அவன் இந்த ஊருக்கே வந்திருக்கான். ஆனா இன்னைக்கு அவளை பார்த்துட்டு ஓடி ஒளிஞ்சான். அடுத்து ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த துணிக்கடையை பத்தி சொல்லி இப்ப போர் நடக்கிறதுனால இந்த துணியெல்லாம் இங்க கொண்டு வரதே கஷ்டம், அப்படியே இது கிடைக்குதுன்னா கண்டிப்பா இது மிங்ல இருந்து கள்ளக்கடத்தல் பண்ணி கொண்டு வந்ததா தான் இருக்கும்னு சொல்றா. கூடவே மூத்த அமைச்சர் அரசரை பதவி விலக வைக்க போடுற ராஜ துரோகத்துக்கும் இந்த வழியில தான் காசு சேர்த்துட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்றா. அரசர் வேற ஏதாவது ஒரு தீர்வோட வான்னு சொல்லி விட்டதுனால இந்த ரூட்டை பிடிச்சி போகணும்னு அவனுக்கும் தோணுது. இப்ப நம்ம அண்ணன் கூட அதே கடைக்கு போறான். இப்ப இவன் கண்ணையும் தங்கச்சி மாப்பிள்ள படுறான். இவன் இங்க என்ன பண்றான்னு அவனை பிடிச்சி விசாரிக்க தங்கச்சி அனுப்பின பத்திரத்தை வச்சு இங்க வந்ததாகவும் கொஞ்சம் காசு சம்பாதிச்சுட்டு அவளை போய் பார்க்கலான்னு இந்த கடையில வேலைக்கு சேர்ந்திருக்கிறதாவும் சொல்றான். நீ ஃபர்ஸ்ட் ஊருக்கு போ, இங்கெல்லாம் ரொம்ப ஆபத்துன்னு ஹீரோ சொல்ல அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். என்கிட்ட இப்ப காசு இல்ல, நான் அங்கெல்லாம் போக முடியாது, இங்க இருந்து உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்றான். பார்க்க ரொம்ப அப்பாவியா இருக்கான். டே அதெல்லாம் வேணாம், ரொம்ப ஆபத்துன்னு சொல்லும்போது அப்படி மாட்டிக்கிற மாதிரி இருந்தா நான் இங்க இருந்து ஓடிடுவேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா சொல்றான். ஹீரோ எப்படினாலும் அவனை வேணான்னு தான் சொல்றான். ஆனா நம்ம அண்ணன் அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட பட்டு துணி எல்லாம் எங்க இருந்து கொண்டு வராங்கன்னு தெரியுமான்னு கேட்க நான் இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன், அதனால எனக்கு தெரியாது, ஆனா நான் கண்டிப்பா எங்கன்னு தெரிஞ்சுட்டு வந்து சொல்றேன்னு சொல்றான். சரி அந்த கடைக்காரர் பத்தி ஏதாவது சொல்லுன்னு கேட்க எனக்கு ரொம்ப தெரியாது, ஆனா ரொம்ப சூதாடுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்ல ஆல்ரெடி நம்ம ஆளுங்க சூதாடுறதுல பெரிய ஆளு, இது அவங்களோட டிபார்ட்மெண்ட்னதும் நைட்டு சூதாடுற இடத்துக்கு போறாங்க. அங்க கடைக்காரரும் இருக்காரு. இப்ப நம்ம அண்ணன் அங்க உட்காந்துக்கிட்டு சூதாடுறவங்களுக்கு காசு காலியானதும் பத்திரத்துல எதையாவது எழுதி வாங்கிட்டு காசு கொடுக்குற வேலையை பாக்குற மாதிரி அங்க உட்காந்துட்டு இருக்காரு. இதை நோட் பண்ண கடைக்காரரும் காசு
காசு காலியானது நம்ம அண்ணன் கிட்ட பட்டு துணி அடகு வச்சு காசு வாங்கிக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் அந்த பத்திரத்தை கொண்டு போய் கடைக்காரர்கிட்ட போய் காட்டினா வாங்கி கிழிச்சு போடுறாரு. நம்ம அண்ணன் எப்படி ஆளு, இன்னொரு பத்திரத்தை எடுக்கிறாரு. உடனே அந்த கடைக்காரரு தம்பிகளா இங்க வாங்கின அடியாட்களை கூப்பிட ஒரு 4 பேர் வந்து நிக்கிறாங்க. நம்ம அண்ணன் ஃபர்ஸ்ட் பயந்த மாதிரி நடிச்சுட்டு டேய் தம்பிங்களா அப்படின்னு சவுண்டு கொடுக்க இவர் சைடு 7-8 பேர் வராங்க. இப்ப அந்த கடையில உள்ள எல்லா பட்டு துணியையுமே வண்டியில ஏத்தி கொண்டு போயிட்டாங்க. இப்ப கடையில பட்டு துணி எல்லாம் காலி ஆயிடுச்சு. உடனே ஹீரோயின் கிட்ட சொல்லி அந்த கடைக்கு அனுப்பி நான் ஏற்கனவே வந்தேனே, என்னோட நாத்தனார் கல்யாணம், என் மாமியாருக்கு பிறந்தநாள் வருது, நிறைய பட்டு துணி வாங்கணும்னு கேட்க இப்பதான் அங்க துணியே இல்லையே, இப்பவே வேணுமான்னு அவர் இழுக்க உங்களை நம்பிதான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி விட்டுட்டேன், வேற கடைக்கு போறேன்ற மாதிரி சீன் போட இப்ப இல்லைன்னு தானமா சொன்னேன், நீங்க எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லுங்க வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி காசெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, சீக்கிரமா துணியை மட்டும் வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. ஹீரோ கொஞ்சம் தூரத்துல நின்றுட்டு இருக்கான். அவன் கிட்ட போய் நம்ம வலையில அவர் விழுந்துட்டாரு, எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்குன்னு சொல்ல இவளையும் இதுக்குள்ள இழுத்து விடுறமேன்னு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, எனக்காக நீ எவ்வளவு பண்ணிருப்ப அப்படின்னு சொல்றா. அவன் சிரிச்சுட்டே அவளை பார்த்துட்டு நிக்கிறான். ஏன் இப்படி பாக்குறேன்னு கேட்கும்போது இந்த 8 மாகாணத்திலயுமே உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, உன்னோட அழகான நெத்தி, கூர்மையான மூக்கு, உதடுன்னு வர்ணிக்க ஆரம்பிச்சுட்டான். அவளுக்கு ஒரே வெக்கம். வீட்டுல அம்மா காத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. அவன் கூடவே போறான். 2 பேரும் வேகமா அவன் அம்மா பாக்குறதுக்குள்ள அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. அவ விறுவிறுன்னு கிச்சனுக்குள்ளதான் போறா. சாப்பிடுற டைம் வந்துருச்சு. லேடி ஜோ மட்டும்தான் தனியா சமைச்சிட்டு இருப்பாங்க. அதனால சாப்பாடு இன்னும் ரெடி ஆகல. இப்ப ஹீரோவோட அம்மா வந்து காலையில இருந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன் மாமியார் பசியோட இருப்பாங்களா என்னன்ற கவலைலாம் இல்ல, சும்மாவா சொன்னாங்க, வீட்டுக்கு வரவளை பொறுத்துதான் அந்த வீட்டோட நலம்னு அப்படின்னு ரொம்ப திட்டுறாங்க. நம்ம இளவரசி இப்படி திட்டு வாங்குறாளேன்னு லேடி ஜோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை நம்ம அண்ணனும் பாக்குறாரு. லேடி ஜோவை போய் சமாதானப்படுத்துறதுக்கு காஞ்ச பெரிஷ்மெண்ட் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த பழம்னா லேடி ஜோக்கு ரொம்ப பிடிக்குமா, அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. என்னன்னு கேட்டா ஹீரோயினோட அம்மாவுக்கும் இந்த பழம் ரொம்ப பிடிக்குமா. அதை சொல்லிட்டு ஏதோ ஐடியா வந்த மாதிரி நம்ம அண்ணனை பார்த்துட்டு என் பின்னால வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னால போறாங்க. அந்த நாள் இன்னைக்கு தானா, பட்டப்பகலா இருக்கே, இருந்தாலும் பரவாயில்லன்னு அவர் வேற ஒன்று நினைச்சிட்டு வேகமா போறாரு. ஆனா லேடி ஜோ கூப்பிட்டது வேற ஒரு விஷயத்துக்கு. ஹீரோயினையும் அவன் அம்மாவையும் சந்திக்க வைக்கணும்னு இவங்களுக்கு இப்பதான் தோணி இருக்கு. அதை நம்ம அண்ணன் கிட்ட சொல்ல லேடி ஜோவால அரண்மனைக்கு போக முடியாதுல்ல, அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை அரண்மனையில இருந்து வெளியில வர வச்சு அவகிட்ட பேச வைக்கிறாரு. அப்பதான் தெரியுது ஹீரோயின் இறந்துட்டான்னு நினைச்சு அவ அம்மா படுத்து படிக்கவே ஆயிட்டாங்க. இதை கேட்டதும் லேடி ஜோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத போய் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாங்க. அவ அழுவுறா. நீங்க அவங்கள போய் பாருங்கன்னு லேடி ஜோ சொல்ல, ஆனா அவ நான் அப்படி பண்ணா என் அம்மாவுக்கும் சேர்த்து தான் ஆபத்து வரும்னு சொல்றா. அதான் அரசர் இருக்காரு, எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு சொல்ல கொஞ்சம் நம்பிக்கை வந்து அவ அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறா. எழுதும் போது அழுகையா தான் வருது. இப்ப அந்த லெட்டரை எடுத்துட்டு போய் லேடி ஜோ கிட்ட பேசினா அந்த பொண்ணு கிட்டவே கொடுத்து விடுறாங்க. கொடுக்கும்போது ஹீரோயினோட அம்மாவை தவிர வேற யாருக்குமே இந்த லெட்டர் பத்தி தெரியக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு லெட்டரை கரெக்டா கொண்டு போய் கோர்ட் லேடி கிம் கிட்ட தான் கொடுக்குறா. அதை இவங்க வாங்கி படிச்சுட்டு ஹீரோயின் உயிரோட இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. நல்ல வேளை அந்த லெட்டரை கொண்டு போய் ஹீரோயினோட அம்மா கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டா. இப்ப அவங்க அதை வாசிச்சு பார்த்துட்டு குடுக்குடுன்னு அரசரை பாக்குறதுக்கு ஓடுறாங்க. இங்க கோர்ட் லேடி கிம் அமைச்சர் கிம்ம கூப்பிட்டு இளவரசி எழுதின லெட்டர்ல பாதுகாப்பா இருக்கிறதா இருந்துச்சு, தலைநகரத்துக்குள்ளதான் பாதுகாப்பா இளவரசி எங்கேயோ இருக்கணும், இங்க இளவரசிக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு ஹீரோ தான் அப்படின்னு கெஸ் பண்றாங்க. ஆல்ரெடி அமைச்சர் கிம் ஹீரோ கிட்ட இளவரசி பத்தி கேட்டிருப்பாரு. ஆனா அவன் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, நாங்க அப்பவே பிரிஞ்சு வந்துட்டோம்னு சொல்லி இருந்திருப்பான். இப்ப கோர்ட் லேடி கிம் ஒருவேளை அவன் போய் சொல்லியிருக்கலாம், எனக்கு என்னமோ இளவரசி அவனோட வீட்டுலதான் ஒளிச்சு வச்சிருக்கான்னு தோணுது, இப்ப நீ அவன் வீட்டுக்கே போய் விசாரிக்கிற, இந்த வாட்டி ஒழுங்கா கேட்டுட்டு வான்னு சொல்லி விடுறாங்க. அவரும் விறுவிறுன்னு ஹீரோ வீட்டுக்கு போறாரு. வெளியேதான் அரண்மனை வீரர்கள் காவலுக்கு நிக்கிறாங்கல்ல, இவர் தடுக்கிறாங்க. அப்ப நம்ம அண்ணன் அந்த பக்கமா வந்திருப்பாரு. உடனே ஹீரோ கிட்ட சொல்லி அலர்ட் பண்ணிட்டு கிச்சன்ல இருந்த ஹீரோயின் கிட்டையும் லேடி ஜோ கிட்டையும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த இடத்த விட்டு வெளியில வந்துடாதீங்கன்னு கதவை பூட்டிட்டு போறாரு. இப்ப அமைச்சர் கிம்மை ஹீரோ வீட்டுக்கு வரவே இருக்கிறான். நல்ல வேலை ஹீரோட அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுல இல்ல, வெளியே எங்கேயோ போயிருக்காங்க. ஹீரோ இப்ப அவர் அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் பேசுறான். என்ன விஷயம் திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்க இவர் டைரக்டா ஹீரோயின் பத்தி கேட்காம நம்ம குரூப் ஆளுங்களால தான் உன்னோட குடும்ப அந்தஸ்து உனக்கு திரும்ப கிடைச்சது, இப்பதான் நீ ராணுவ தேர்வுல தேர்ச்சி ஆகி பதவிக்கு வந்துட்டல, நம்ம குரூப்புக்காக வேலை பார்க்க வேண்டிய நேரம் வந்துட்டுன்னு சொல்றாரு. அவன் தட்டி கழிக்கிறதுக்காக நான் இன்னும் அவ்வளவு திறமையெல்லாம் வளர்த்துக்கல அப்படின்னு சொல்ல, உனக்கு தான் அரசரோட செல்வாக்கே கிடைச்சிருக்கே, அதுவே போதுமே, அதனால மூத்த அமைச்சரை காலி பண்றதுக்கு வேலையை ஆரம்பி, அவரை காலி பண்றதுக்கு இருக்க பெரிய ஆயுதமே இளவரசி தானு அப்படியே ஹீரோயின் கிட்ட வர்றாரு. ஹீரோவோட முகம் கொஞ்சம் மாறுது. இளவரசி இப்ப எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியும் தானே சொல்லுன்னு கேட்க இவனோட எக்ஸ்பிரஷன்லயே கண்டுபிடிச்சிருவாரோ என்னமோ நாம நினைச்சிட்டு இருக்கும்போது அவன் இளவரசி எங்க இருக்கான்னு தெரிஞ்சா நான் ஏன் இப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்க போறேன், அவளை வச்சு அமைச்சரை பழி வாங்கியிருப்பேன், அந்த ஆளால குண்டடி வேற பட்டிருக்கேன்னு கோவமா
பேசுற மாதிரி நல்லா நடிச்சு அமைச்சர் கிம்மை நம்ப வச்சுட்டான். அவர் நல்லா நம்பிட்டாரு. கோர்ட் லேடி கிம் கிட்ட இதை போய் சொல்ல அவன் தெரியாதுன்னு சொன்னா அதை கேட்டுட்டு வந்து நீ என்கிட்ட சொல்ற, இதுக்குதான் உன்னை நான் திட்டுறேன் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. ஹீரோவோட வீட்டுக்கு வெளியில அரண்மனை வீரர்கள் காவலுக்கு இருக்காங்கன்னதும் ஒருவேளை அரசர் தான் இளவரசி ஹீரோ வீட்டுல மறைச்சு வச்சிருப்பாரோ அப்படின்னு சந்தேகம் வருது. அங்க அமைச்சர்கிட்ட ஹீரோயினோட அம்மா பொண்ணு உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சோ அதை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, என்கிட்ட சொல்லாமல் வந்திருக்கீங்கன்னு ரொம்ப அழுகுறாங்க. அவரும் சொல்லி பார்க்குறாரு, உனக்கு தெரிஞ்சா நீ உடனே அவளை போய் பார்க்கணும்னு சொல்லுவ, அதனால அவளுக்கும் ஆபத்து உனக்கும் ஆபத்து, அதனால தான் நான் மறைச்சேன், என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்ல அவங்க சமாதானம் ஆகுற மாதிரி தெரியல. ரொம்ப அழுகுறாங்க. நீங்க ஒரு காரணத்தோடு தான் இப்படிலாம் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. அவ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சும் என்னால அவளை பார்க்காம இருக்க முடியாது. ஒரே ஒரு வாட்டி நான் அவளை சந்திக்கணும்னு ரொம்ப அழுது கெஞ்சுறாங்க. அவருக்கும் மனசு கேட்கல. இப்ப அவங்க கிளம்புனதும் ஹீரோவை கூப்பிட்டு ஹீரோயினையும் அவ அம்மாவை சந்திக்க வைக்கணும், ஏதாவது ஒரு வழி பண்ணுன்னு கேக்குறாரு. அவனும் சரின்னு சொல்றான். இப்ப அங்க வீட்டுல இவனோட தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா அவளோட ரூம்ல இருந்து வெளியில வரா. என்னன்னு கேட்டா கனவுல அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் வந்தானா, அப்படின்னா அவன் சீக்கிரமா என்ன பார்க்க வருவான்னு ரொம்ப குஷியா கத்திட்டு இருக்கா. இவங்க எல்லாம் பெரிய இடத்து குடும்பம்ன்றதுனால இப்படிலாம் கத்தக்கூடாதான், டீசெண்டா நடந்துக்கணுமா. இதெல்லாம் இவ எப்ப கத்துக்க போறாளோன்னு இவ அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஹீரோயின் உடனே நான் கத்து தரேன்னு சொல்ல எது நீயான்னு கேக்குறாங்க. இப்ப அடுத்த நாள்ல இருந்து ஹீரோயின் ஹீரோ தங்கச்சிக்கு எப்படி நடக்கிறது எப்படி சாப்பிடணும்னு ஃபுல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நாள் போகுது. மார்க்கெட்ல வச்சு ஹீரோ கிட்ட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் வந்து சரக்கெல்லாம் வரப்போகுதுன்னு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான். சரி நீ பத்திரமாயிரு, ஏதாவது பிரச்சனைனா உடனே தப்பிச்சிடணும்னு சொல்லிட. இப்போ கொஞ்ச நேரத்துல சரக்கை வண்டியில ஏத்திட்டு வராங்க. கரெக்டா நம்ம அண்ணன் அவரோட ஆளுங்களோட வண்டியை மடக்கி பிடிக்க 2 குரூப்புக்கு சண்டை வருது. நைஸா துணி கடைக்காரர் எஸ்கேப் ஆலான்னு பார்க்க ஹீரோ அவரை பிடிச்சி அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு லெட்டர் எடுக்கிறான். அது என்ன லெட்டர்னா இந்த பொருளை கடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறதா லீ அண்ணக்காரர் சீல் வச்சு கொடுத்த லெட்டர். இதுதான் இந்த கடத்தல முக்கியமான ஆதாரம். உடனே ஹீரோ இதை கொண்டு போய் அரசர்கிட்ட கொடுத்துட்டான். அந்த மூத்த அமைச்சர் ரொம்ப நேர்மையா இருக்கிற மாதிரி ஓவரா பண்ணுவான். இப்படி காரியெல்லாம் பண்ணிட்டு திரியறானு அரசர் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. இதை வச்சு மூத்த அமைச்சரை காலி பண்ணிடலான்றதுக்குள்ள சிரிப்பு தான். இப்ப ஹீரோ கிட்டவே இந்த லெட்டரை வச்சு நேரம் வரும்போது மூத்த அமைச்சரை அட்டாக் பண்ணுவோமா, இல்லைன்னா இப்பவே அவரோட பையனை வேலையை விட்டு தூக்குவோமான்னு ஐடியா கேட்கிறாரு. அவனும் கமாண்டரை பிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவரோட குதிரையை தான் அட்டாக் பண்ணணும்னு லீ அண்ணன்காரனை முடிச்சு விட சொல்றான். அரசரும் அதே மாதிரி அரசவையை கூட்டி அவனை நடுவில் மண்டி போட வச்சு கடத்தல்காரர்களுக்கே அனுமதி கொடுத்துருக்க, உன்னை இப்பவே பதவியில இருந்து தூக்குறேன்னு ஆர்டர் கொடுத்துட்டாரு. அவன் அங்கேயே உட்காந்து அழுகுறான். மூத்த அமைச்சரால எதுவுமே பண்ண முடியாம இருக்கிறாரு. அரசர் இவங்க 2 பேரையும் பார்த்து ரசிச்சுட்டே இருக்க அரசவை முடியுது. மூத்த அமைச்சரோட ரெட் கலர் குரூப்காரங்க நம்ம தலைவர் முன்ன மாதிரி பவர்ஃபுல்லா இல்ல, சொந்த பையனையே காப்பாற்ற முடியாத நிலைமையில இருக்காரு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இது அவரோட காதலையும் விழுது. இப்போ ஹீரோ கிட்ட போய் இது உன்னோட வேலை தானான்னு கேட்குறாரு. நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், என்னை துப்பாக்கியை வச்சு சுட வச்சது நீங்க தானான்னு கேட்குறான். அவர் ஒரு மாதிரி சிரிக்க, நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தப்பவே என்னை சாகடிக்க பார்த்துருக்கீங்க, அதனால நான் கொஞ்சமாவது போராட வேணாமான்னு சொல்லும்போது அரசர் எப்போவுமே உன்னை காப்பாற்றுவார் நினச்சிட்டு இருக்காதுன்னு அவர் சொல்ல, நீங்களும் கடைசி வரை உங்களோட அதிகாரம் நிலைச்சிருக்குன்னு நினைக்காதீங்கன்னு பதிலுக்கு பதில் பேசி விட்டுடுறான். மூத்த அமைச்சர் வீட்டுக்கு போய் அண்ணக்காரங்கிட்ட கொஞ்ச நாளைக்கு கள்ளக்கடத்தெல்லாம் பண்ணாதுன்னு தானே சொல்லியிருந்தேன், ஏன்டா இப்படி காசு காசுன்னு அலையிறன்னு நல்லா திட்டி விட்டுட்டு போறாரு. இப்ப அவன் வேலை போயிடுச்சேன்னு உல்லாச விடுதியில நல்லா புடிச்சிட்டு அங்க உள்ள பொருளெல்லாம் தூக்கி எறிஞ்சு சரக்கை கொண்டு வாங்கடின்னு சைக்கோ மாதிரி கத்திட்டு இருக்கான். ஹெட் வந்து போதும் வாங்க வீட்டுக்கு போகணும்னு கூப்பிட, இப்போ இதே ஹோட்டலில் உள்ள பாரில் தான் நம்ம அண்ணன் துணி கடைக்காரரை பிடிக்க ஹெல்ப் பண்ண அடியாட்களுக்கும் ஹீரோ தங்கச்சி மாப்பிள்ளைக்கும் சரக்கு பாட்டி வச்சுட்டு இருக்காரு. அவனும் குடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில் வரும்போது லீ அண்ணன்காரனும் கரெக்டாக வரான். அவன் மேலே மோதியே அங்கேருந்து போகிறான். எவ்வளோ கொழுப்பு, ஏன் மேலே மோதுறானேன்னு லீ அண்ணன்காரன் கத்த ஹெட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. எதுக்கு அவனை அப்படி பார்க்குற, யார் அவன் கேட்க ஃபர்ஸ்ட் சொல்லலை, அப்புறம் அதட்டி கேட்கவும் இவன் தான் அந்த துணி கடையில் ஸ்பையா வேலை பார்த்தது ஹீரோவோட தங்கச்சி மாப்பிள்ளன்னு சொல்லிட்டாரு. உடனே இவன் அவனை போய் பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறான். விட்டுருங்க விட்டுருங்கன்னு காலை பிடிச்சிலாம் கதறான். ஆனால் கேட்கவே இல்லை, அடிச்சே கொண்டுடுவான் போல. ஹெட்டு உடனே போதும் விட்டுருங்கன்னு சொல்ல, நீ ஃபர்ஸ்ட் வாயை மூடுன்னு அவரோட வாளையும் உருவி ஹீரோ தங்கச்சி மாப்பிளைய சதக்குன்னு குத்தி சாகடிச்சிட்டான். இப்ப இந்த நியூஸ் போலீஸ் மூலமா ஹீரோக்கு தெரிஞ்சு அவன் வேகமா அந்த இடத்துக்கு போறான். இப்ப அங்க போலீஸ் லீ எல்லாருமே வந்திருக்காங்க. லீ அண்ணங்காரன் அங்கதான் நிக்கிறான். அவன் கொலை பண்ணிட்டு ஒத்துக்கவா செய்வான். போலீஸ் கிட்ட யாரோ ஒருத்த கையில வாளோட இங்க இருந்து ஓடினதான் சொல்லியிருக்கான். நம்ம அண்ணன் அங்கதான் இருந்திருக்காரு. அவர் டக்குன்னு இல்ல இது போய் இந்த ஆள் தான் பண்ணா, ரத்தக்கரையோட அவன் வாழை வச்சுட்டு நின்னதை யாரோ பார்த்துருக்காங்கன்னு லீ அண்ணன்காரனை கை காட்டுறாரு. ஹீரோக்கு வந்ததே கோவம். அடிக்க போக போலீஸ் தடுத்து
விசாரணை முடிஞ்சாதான் எதுனாலும் சொல்ல முடியும்னு சொல்ல, ஆனா அவன் ஹீரோ முன்னாடி வந்து உன் தங்கச்சி மாப்பிள்ளைய கொசு ஒன்று கடிச்சுது அதான் அடிச்சேன்னு வெறுப்பேத்த மூஞ்சிலே ஒரு குத்த விட்டான். ஹீரோக்கு இன்னுமே கோவம் அடங்கல. திரும்பவும் அடிக்க போகும்போது லீ நடுவில் வந்து நின்று போதும்னு தடுக்கிறான். ஃபர்ஸ்ட் சாஃப்டா தான் சொல்றான், ஆனா ஹீரோ ரொம்ப ஹீரோவும் நிறுத்து அவன் என் அண்ணன் கத்துறான். இப்ப ஹீரோ உடனே அவன் சட்டையை பிடிச்சி செம்ம கோவமா, நீ சொன்ன மாதிரி தான் நம்ம 2 பேரும் எதிரிங்க தான், இந்த கேடுகட்ட விதியை முடிக்கணும்னா நம்ம யாராவது ஒருத்தர் சாகணும்னு சொல்ல இந்த எபிசோட் முடியுது. எனக்கு ஏற்கனவே இந்த லீயோட அண்ணங்காரனை பிடிக்காது. இந்த எபிசோட் அவன் மேல செம்ம காண்டு வந்துருச்சு. ஹீரோ தங்கச்சி மாப்பிளைய அவன் அடிச்சு கொள்றதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. சரி, நமக்காக ஹீரோ அவனை பழி வாங்குவான். அதை பாக்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.